அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களோட ஒரு அனுபவம், ஒரு கதை, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒரு வெஸ்டர்ன் யூனியன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மிஷினை டிசைன் பண்றாங்க. டிசைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கு என்ன ரேட் பிக்ஸ் பண்றதுன்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க மனைவி கிட்ட அவரு டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, $25,000 சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்றாங்க. அப்போ எடிசன் சொல்றாரு, இல்ல அந்த அளவு ரேட் அப்படின்னா வேணான்ட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ இந்த வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனில இருந்து ஒரு சீனியர் ஆபீசரை அந்த மிஷினை வாங்கிட்டு வரக்காக அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க எடிசனை பாக்குறாங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, சரி மிஷினோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. எடிசனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, சொல்லலாமா எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இந்த மூத்த அதிகாரி இருக்கிறார் இல்லைங்கன்னா, அவருக்கு யோசிச்சு பாக்குறாரு, என்ன இவர் இவ்வளவு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமை இழந்துட்டாரு. உடனே என்ன பண்ணாரு, ஒரு செக் எழுதி, எடிசன் சார், உங்க மிஷினுக்கு $100,000 நான் இந்த செக்கை கொடுக்குறேன் முதல் தவணையா, மீதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க, நான் இன்னொரு செக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் எடுத்துட்டு போயிட்டாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பொறுமையோட இருந்ததால 4 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அவசரப்பட்டு பொறுமையை இழந்த அந்த சீனியர் ஆபீசர்னால வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு 4 மடங்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்ன சொல்றது, பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. என்ன திறமை இருந்தாலும் அந்த வெற்றியை நோக்கி போறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறதும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சோ தேவையான நேரத்துல, தேவையான இடத்துல, தேவையானவர்களிடம் பொறுமை மிக 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 அவசியம் இல்லைங்களா? சோ நம்மளும் பொறுமையா இருந்து பார்ப்போம். ஓகே, நன்றி. அன்புடன் இரா கல்பனா சிவா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.